வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கங்கள் நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்ற சிவனின் தாழ்மணிந்து அனைவருக்கும் அனைத்து விதமான நலங்களும் வளங்களும் பெருகி பெருகி பல்கி பெருகி வரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம். 1 மே 2025 இன்றைக்கு வியாழக்கிழமை, விஸ்வாச வருடு சித்திரை மாதம் 18ஆம் நாள் வளர்வரை. அன்பர்களே, வருடம் ஆரம்பித்து 121 நாட்கள் ஆகிவிட்டன. 244 நாள் இன்னும் இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். 50% அப்படின்றது 1/3 ஆஃப் தி 365 days முடிஞ்சிச்சு. நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கணும். வளர்பிறை சதுர்த்தி இன்றைக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம், அதனாலே விசாகம் அனுஷத்தில் சந்திராஷ்டமம். விசாகம் அனுஷம் அப்படின்னாக்க நார்மலாக விருச்சிக ராசிக்குள்ளார சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்படின்னு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்க காலையில் 10:30 11:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் 12:30 1 மணி 30 நிமிடம் வரைக்கும், 1:30 மணி வரைக்கும். சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இன்றைக்கு ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும். குளிகை காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைக்கு யமகண்டம் காலை 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும். கரண நேரம் இன்றைக்கு 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும். சூலம் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கில் இருக்கும். பரிகாரத்துக்கு தைலத்தை யூஸ் பண்ணலாம். மேஷ லக்னத்திலே சூரியனின் இருப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு நாழி 55 வினாழிகள். சூரியன் காலையில் 5:57 டான்னு கிழக்கில் உதித்துட்டார். இன்றைய நாள் வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனால குருவாரம்னு நமக்கு தெரியும். ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவது, குருவை வணங்குவது, ஆன்மீக தொண்டு செய்வது, இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு தெரியும். இந்த நாளிலே நம்ம வாங்கக்கூடிய பொருட்களானது நல்ல விஷயமாக இருக்கணும். அப்படின்னால எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் மிஷின்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வாங்குகிறோம்ல. மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். கண்ணாடி பொருட்களெல்லாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் வாங்குறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நார்மலாக இந்த வியாழக்கிழமை கண்ணாடி பொருட்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். கோச்சாரப்படி இன்றைக்கு எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மேஷ ராசியில் உட்கார்ந்துருக்கார், ஆட்சியில் இருக்கிறார். குரு 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். கடகத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் கன்னியில் அமர்ந்திருக்கிறார். கேது கன்னியில் இருந்தால் ராகு எங்கே இருக்கணும்னா மீனத்தில் தான் இருப்பார் இல்லைங்களா. மீன ராசி மீனத்தில் இருக்கிறார். கூடவே சுக்கிரனும் சனியும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள். இவங்க தான் இன்றைக்கு இவங்க இருக்கிற இடம். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். பார்வையின் பலத்தால் நமக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கக்கூடிய குரு, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய குரு, 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். சனி பகவான் மீனத்திலே அமர்ந்து 3ஆம் பார்வையாக தன்னுடைய ஸ்பெஷல் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியதில் குருவையே பார்க்கிறார். ரிஷபத்தில் இருக்க குருவை, கன்னிராசியை அவர் பார்க்கிறார். கன்னிராசியை தொடர்ந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க? சுக்கிரன் பார்க்கிறார், புதன் பார்க்கிறார் மற்றும் ராகுவும் பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். ஸோ குரு மகரத்தை பார்ப்பதும் சனி பகவான் தனுசுவை பார்ப்பதும் ஒருத்தர் பார்வை மாற்றங்களினால் வரக்கூடிய பலன்கள் 2 பேருமே தனக்காரர்கள். அதனால் இன்றைக்கு ராசியில் எப்படி சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது, மிருகசீரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் போய்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபத்திலையும் 2 பாதம் மிதுனத்திலையும் இருக்கும். ஸோ அந்த சீனரியோவில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னாலே என்ன பலன் வரும் அப்படின்னாக்கா,
நல்ல சிலைகள்லாம் செய்துவிட்டு தேவதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கான விஷயங்கள், சீமந்தம் பண்ணுறது, புது மனை புகுவது, பேர் வைக்கிறது, காது குத்துறது, உபநயனம் பண்ணுவது, சிலவங்களுக்கெல்லாம் நல்ல போஸ்டிங் வாங்கிக்கணும், பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு தோணும், விவாகம் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம். இன்றைக்கு சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லிட்டு, சதுர்த்தி திதியில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் அது கெடுங்கிறனால கடனை அடைப்பது இன்று ரொம்ப நல்லது. டக்குன்னு கடன் அடைஞ்சிரும், ஒரு மாதத்திலே இது செய்த காரியம் பின்னமாகும்னு விவாதத்தில் சொல்கிறது. அதனால் கடன் அடைத்தால் கடன் அடைந்து விடும். இன்றைக்கு பத்ரை கரணம் அப்படிங்கிறதுனால கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரணத்தில் இன்றைக்கி வழிபடக்கூடியது முருகன் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஹனுமனை வைத்து கொண்டாலும் இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். அதனால் இன்றைக்கு இவர்களுடைய அருளினாலே உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள் நடக்க போகுது. யோகத்தில் அதிகண்ட யோகம்னு பேர். அதிகண்ட யோகம்னா சண்டை போடுறதுக்கு கூப்பிட்றது, வழக்கு விஷயம்லாம் பண்ணுறது, சத்ருவை நாசம் செய்கிறது, சில இதெல்லாம் ஏவல் பில்லி சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த அதிகண்ட யோகத்தில் வைத்தா ரொம்ப நல்லது. தொழிற்சாலையில் இந்த கெமிக்கல் ரிலேட்டடான தொழிற்சாலையெல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம், டயக்னோஸ்டிக்ஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் இந்த அதிகண்ட யோகம் இருந்தால் ரொம்ப நல்லது. அது மாதிரி இன்றைக்கி சுகர்ம யோகம்னு ஒன்று இருக்குது, அதுவும் சேர்ந்து தான் இருக்குது. இன்றைக்கி சுகர்ம யோகம்ன்றது நார்மலாகவே சொல்லும் போதே சுகமாக இருக்குன்றனால அந்த படம் வரைகிறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தான் இன்றைக்கி கூப்பிடலாம், வீடு கட்டுறது, கல்யாணத்துக்கு, பூமி சம்மந்தப்பட்ட காரியம் எல்லாம் செய்கிறதுக்கு, பதவி ஏற்கிறதுக்கு, மங்களகரமான காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த சுகம யோகம் ரொம்ப ஊதலாக இருக்கும். அதனால் இன்றைய நாளில் நாள், வார, நட்சத்திர, திதி, யோக, கரணம் இது 5மே நன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் எப்படிலாம் ராசி பலன் இருக்க போகிறதுன்னு ஒரு ராசிக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி. மேஷராசி அன்பர்களே, நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் வேகம் விவேகம் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றாக வைத்து தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை முதன்மைப்படுத்திய காரியங்கள் எல்லாம் உங்கள் சந்தோஷத்தை கொடுக்கறது, மனசில் திருப்தியை கொடுக்கறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஒன்றுன்னு எடுத்து வச்சு பண்ணக்கூடிய சினாரியோ சில நேரத்தில் உங்களுக்கு சிக் ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுறது. இதில் 2ஆம் இடத்திலே சந்திரன் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ரிஷபத்தில். மத்தியான வேளையில் 3ஆம் இடமான மிதுனத்துக்கு செல்வார். அதனால் காலையில் வேலையிலே கொஞ்சம் பைசா செலவுகள் எல்லாம் உண்டு, மத்தியானத்துக்கு அப்புறம் வரவும் உண்டு. ஆஃபீஸ் போகிறவங்க, கடையில் போய் உட்காரவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா வரவுகள் மத்தியானம் தான் இருக்கிறது, முன்னாடி இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. பணம் கொடுக்கக்கூடிய தனக்காரகனான குரு உட்கார்ந்துருக்கிறது 2ஆம் இடம்னால வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனானவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்காரர் 2ஆம் இடம் 3ஆம் இடம் இருப்பதனாலே உங்களுக்கு பண விஷயத்திலும் அடுத்தவருடைய தொடர்புகளிலும் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் லக்னத்திலே அமர்ந்ததுனாலே புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கிறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்குரியவர் புதன், இவர் 12ல் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் 12ல் உட்கார்ந்துருந்தால் கெடுதலா சார்னா 5க்குரிய 12ல் உட்கார்ந்துருக்கான நல்லது தான் நடக்கப் போகிறது. குழந்தை விஷயத்தில் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உங்களை வந்து சேரும். 6க்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே உட்காந்துருக்காங்க, அவரும் 12ல் உட்காந்துருக்கிறார். நார்மலாக 12ல் உட்காரும்போது உங்களுக்கு ராசிநாதனே தான், உங்களை 2ஆம் இடத்து ராசிநாதனே தான். அதனால் உழைத்தால் வரக்கூடிய ஊதியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுவார், கவலைப்பட வேண்டாம். 7க்குரியவன் விருச்சிக ராசிக்காரன் செவ்வாய். அவர் உட்கார்ந்துருக்கிறது எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவருடைய சினாரியோவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான பெனிஃபிட்ஸையும் துலா ராசியிலேருந்து பார்க்கும்போது கிடச்சிடுச்சு. 8ஆம் இடத்துக்காரர் இந்த விருச்சிக ராசிக்காரரான உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு ராசியிலேருந்து பார்க்கும்போது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல அமர்ந்ததுனால உங்களுக்கு பண வரவை கொடுப்பார். நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. விருத்தியை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது.
9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது தனுசு ராசி. 9க்குரியவனே 2ல் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல சொற்கள்லாம் வரும். இன்றைக்கி வாழ்த்துக்கள்லாம் பண்ணுவீங்க. செய்கிற காரியங்களெல்லாம் நல்லா அமையட்டும்னு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி அந்த வாழ்த்திலே நீங்கள் அதிகமான இன்பத்தை காண போகிறீர்கள். 10ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய வீடான மகர கும்பம். இந்த சனி பகவான் 12ல் அமர்ந்திருக்கிறதுனாலே இன்றைய வாழ்க்கையிலே வேலையினாலே இன்பமும் திறமையினுடைய பண்பும் உங்களுக்கு வெளிப்படும். மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான், ராகு பகவான், சனி பகவான் இந்த 3 பேரும் சேர்ந்ததுனாலே சின்ன சின்ன குழப்பங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி எப்படியான சமாளித்து நல்லபடியாக முடித்து விடுவீர்கள். 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பச்சை கலர் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்விலே நலமும் பலமும் தரட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் நீங்கள் குருவை அமர்த்தி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு சந்திரனும் குருவும் சேர்ந்து சந்திர யோகமாக அமைந்திருக்கிற நாள். அதனாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை நிறைய கொடுக்க போகிறார். சில சிக்னஸும் இருக்கும் மனசில், அது எல்லாமே மத்தியான வேளையில் எல்லாம் சரியாக போயிடும். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் புதன் 2ஆம் இடம், அவர் அமர்ந்திருப்பது 11வது இடம், லாபத்தை கொடுப்பதாக அமைகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் சந்திரன் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதனாக அமர்ந்து விடுவதனாலே சில விஷயங்களிலே தன விரயங்கள் உண்டு. ஆனால் பல விஷயங்களிலே அது நல்லதாக அமைகிறது. 4ஆம் இடமானது தாயார் அப்படின்னு சொல்கிறது புகழ். தாயாரின் மூலமாக புகழ். தாயாரின் உடல்நிலையிலே சில பாதிப்புகள் இருந்தாலும் முன்னேற்றம் இதெல்லாம் காட்டுகிறது. 5க்குரியவன் கேது அமர்ந்திருக்கக்கூடிய கன்னி, அங்கே குருவின் பார்வையினாலே நலம் உண்டாகிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சங்கள் கிடைக்கப் போகிறது. குழந்தைகளிடையே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரப்போகிறது. 6ஆம் இடமானது உழைப்பு, ஊதியம், அது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எதிலுமே வெற்றி, விவேகமான வெற்றிகள், எதிரிகள் உங்களை விட்டு தோற்று ஓடுதல் இதெல்லாம் நடக்கும். 7ஆம் இடமானது விருச்சிக ராசிக்கு சேர்ந்தது. அங்கே குருவே பார்ப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் கொடுக்கக்கூடிய களத்திரம் அமைந்திருக்கிறார்கள். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் இருக்கக்கூடியது இந்த தனுசு ராசிநாதன் உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறதுனாலே நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை மனது ஆர்வத்துடன் எதிர்பார்க்கி கொண்டிருக்கும். 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்காரரானவர் சனி பகவான், இவர் அமர்ந்திருப்பது 11வது இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய உத்வேகமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக காட்டுகிறது. 12ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருப்பது சில விஷயத்திலே உங்களுக்கு மனசிலே சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இன்றைக்கு அமர்கிறது. 1, 2 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே காமதேனுவுடன் கூடிய சிவபெருமானை வழிபடுவதும் ரொம்ப நல்ல ஒரு பலனாக அமையும். சிகப்பு கலர் ரொம்ப நல்ல கலராக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய புதனானவர் 10ஆம் இடமான தொழிலிலே அமர்ந்திருப்பதனாலே, அதுவும் தன் தன்மையிலே நீச்சத்தன்மை அடைந்ததினாலே சில குழப்பங்கள் இன்றைக்கி உண்டு. 2ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற சந்திரன் 10, 11 அப்படிங்கிற லாபஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இருந்து புறப்பட்டு விரயஸ்தானத்துக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதனாலே இன்றைய நாளிலே சில விஷயங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றியும் தோல்வியும் கலந்து இருக்கும். சிம்மராசியான உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி, இவர் வெற்றியின் இடத்தில் அமர்ந்திருப்பதனாலே இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையப் போகிறது. 4ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே கேது அமர்ந்திருக்கிறார், குரு பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால தாயாரின் உடல்நிலை சீர்படும். 5ஆம் இடமான சுக்கிரனின் இடத்துக்குரியவர் சுக்கிரனானவர் உட்கார்ந்துருக்கிறது 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொழிலிலே விருத்தி உண்டாகும். 6ஆம் இடமான
விருச்சிகத்துக்காரர் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். வாழ்க்கையிலே நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் செய்வதற்கான அழகான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 7ஆம் இடத்திற்கானவர் தனுசு ராசிக்காரர், அவர் குரு, அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ஒய்ஃப் உங்களை டிக்டேட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் விட்டதெல்லாம் ஞாபகப்படுத்தி அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க, கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க. 8ம் 9ம் உடையவர் 10ஆம் இடத்தில் அமர்கிறார். தொழில் ஸ்தானாதிபதிக்கும் ஒரு ஸ்தானத்தில் இருப்பது சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலே சில காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய திறமையாக செய்ய முடியும். அதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்களும் நல்ல பெயர்களும் உங்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பதாக அமைந்திருக்கிறார். அதனால் சந்தோஷமான சுபமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. இந்த நாளில் 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காளி தெய்வத்தை வணங்குவதும், சிவப்பு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவதும் மிகுந்த நல்லதை கொடுக்கும். வாழ்க வளத்தோடு. வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியை எல்லா ராசியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கு 11வது இடத்துக்கு நோக்கி வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிநாதன் அப்படின்னா சந்திரன் எனக்கு இருக்கிறாரு மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில். அப்போ வெற்றியை கொடுக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு. இன்றைக்கி வெற்றின்னு எதிரும் வெற்றி கால வேலையில். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா மிதுன ராசிக்குள்ளார வரும்போதும் மிருகசீர்ஷம் இருக்கும். அப்போது கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் வீண் விரயங்களையும் காட்டுகிறது. அதனால் மத்தியானத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுறது போது காற்று பண்ணுங்கள், காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். 2ஆம் இடமான குரு சிம்ம ராசிக்குரிய சூரியனானவர் அமர்ந்திருக்கக்கூடியது மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் சுபம், உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது, கவலைப்பட வேண்டாம். 3ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே கேது அமர்ந்திருக்கிறார். ஆனால் கன்னிராசிக்குடைய நாதனான புதனானவர் உட்கார்ந்து நேரிலிருந்து பார்க்கிறார். அவர் பார்க்கறதுனால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புகழை கொண்டு தருவதாக அமைகிறது. 4ஆம் இடத்து சுக்கிரனும் உங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடியது மீனராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். நலத்தை கொடுப்பார், நல்லது நடக்கப் போகிறது, கவலைப்பட வேண்டாம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர், அவங்க லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார். குழந்தைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாசங்கள் நேசங்கள் அனைத்தையும் ஒருங்கே பெறப்போகிறீர்கள். 6ஆம் இடமானது தனுசு ராசிக்காரர், இவர் அங்கு குரு, அவர் உட்கார்ந்துருக்கிறது 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து பார்வையாக கேதுவை பார்க்கிறார். பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். 8ஆம் இடம் 9ஆம் இடமான மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி சேர்ந்தவர் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 7, 8, 9, 10 இதெல்லாமே நல்லதாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ராசியிலே இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை தான் இருக்கிறது என்றனாலே வாழ்க்கையிலே வளத்தை கொடுக்கக்கூடிய நாட்களிலே இந்த நாள் ஒரு நாள் என்றது மனதில் கொண்டிருக்கினா 3, 5 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், சிவபெருமானை வழிபாடுவதும் ரொம்ப நல்லது. சிவப்பு வெள்ளை என்ற நிறம் இன்றைய நிறமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமைட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய சூரிய பகவான் அமர்ந்திருப்பது 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறார். 2ஆம் இடத்திலே கேது அமர்ந்து கொண்டு புதனுடைய வீட்டில் அமர்ந்திருந்தாலும் பார்வையின் பலத்தினால் குருவின் பார்ப்பதனாலே நல்ல விஷயங்களில் கல்வி, செல்வம், வேள்வி, இதை விட்டன விஷயங்கள், ஆன்மீக தேடல்கள், இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு இருக்கிறீங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு கொள்ளக்கூடியது சுக்கிரனுடைய வீடு. அவர் அங்கேருந்து மீனத்திலேருந்து நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்கள் முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றிகளாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். 4ஆம் இடமானது விருச்சிக ராசிக்காரர், அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்தனாலே உங்களுக்கு சில செலவுகள், வீடு ரிலேட்டடான விஷயங்கள், மண் மலை வாகனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செலவுகள் கொஞ்சம் உண்டு. 5ஆம் இடத்துக்காரர் தனுசு ராசிக்காரர் 11வது இடத்துல அமர்ந்திருக்கனால லாபம் உங்களுக்கு உண்டாகும். 10க்குரிய தொழில் இடத்துல தான் தொழிலிருந்து பதவி மாற்றம், இடமாற்றம், பிரயாணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிம்மராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடமானது சனி பகவானுடைய இடமான
மகர கும்ப இடங்கள். அவர் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சில கஷ்டங்களை கொடுத்தாலும் எண்ணிக்கை நாளில் குருவுடைய தன்மையினாலே பார்க்கக்கூடிய பார்வையினாலே 6ஆம் இடத்துடைய பெனிஃபிட் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் டெஃபினட்டாக இன்பம் உண்டு, பயப்பட வேண்டாம், கொடுத்த கடன்லாம் வசூலாயிடும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப் போகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்றைக்கு 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், பச்சை கலர், வெளிர் நீலக்கலர் இது ரெண்டும் பயன்படுத்துவதும், சிவபெருமானை வழிபடுவதும் மிக நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறது கேது. அவர் எப்போவுமே நல்ல உங்களை டியூன் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்கிறாரு. மேம்போக்காக எதையும் யோசிக்காமல் அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யணுங்கிறது தீர்மானமாக யோசித்து அதுக்கப்புறம் தான் காரியத்தை நடத்துவதனால தான் உங்களுக்கு நல்லது பலவும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துக்காரரான துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால உழைப்பே உயர்வு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயானவர் அமர்ந்திருக்கிறது லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய புதிய புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிறது, வெற்றிகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. 4 கூடியவரான தனுசு அமர்ந்திருக்கக்கூடியது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல செயல்களும் நல்ல சொற்களும் வாயில் வருவதனால் நல்ல நல்ல நண்பர்கள் உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 5, 6 என்ற எண்ணுக்குரிய சந்திர பகவான் அவர்கள் 7இலே அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு வீடிலே சில இன்பமான சூழ்நிலைகள்லாம் உண்டு. உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனானவர் உங்கள் ராசிநாதனே. அதனால் சில குழப்பங்களும் கவலைகளும் உங்கள் மனதிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை நீங்கள் நேர்மலை பார்க்கும்போது உங்களுடைய தன்மையிலே வாழ்க்கையில் ஏண்டாப்பா இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் தெளிவாகிட்டேன், இதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கொண்டேன், வாழ்க்கையில் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த நாளை அமைத்து கொடுத்திருக்கிறார். இன்றைய நாள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். அவருக்கு பிடித்த 3ஆம் எண் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய நம்பராக மாற்றிக்கொள்வதும், மஞ்சள் கலரை உபயோகப்படுத்துவதும் இன்றைக்கு நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. துளாராசி அப்படின்னு சொன்ன உடனே ராசிநாதன் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தா 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருனால உழைப்பே ஊதியம், உழைப்பே வெற்றி, உழைப்பினால் வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசியில் இருக்கிறது. விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால 2க்குரியன் 10ல் இருக்கிறதுனால தொழிலே புதிய முயற்சிகள், தொழிலிலே வளர்ச்சிகள் எல்லாத்தையும் காட்டப் போகிறீர்கள். அதனால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ராசிநாதனான சந்திரன் உங்கள் நேர பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய பார்வை அஷ்டமம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பயங்கள், தெளிவில்லாத துணிவு இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் கிளேசங்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையணும். 2ஆம் இடத்துக்காரரான தனுசானவர் பார்த்து கொண்டு இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் இடத்துல இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் இன்பமான சூழ்நிலை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வளத்தையும் நலத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஒரு சின்ன காரியம் செய்யலாம். எப்படின்னா உங்கள் பர்ஸை க்ளீன் பண்ணுங்கள். இன்றைக்கி உட்காந்து பர்ஸில் பைசா மட்டும் வச்சுக்கிடுங்க, குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடியது. ஏனென்றால் கடனை அடைக்கக்கூடிய ஒரு நாளிலே சதுர்த்தி திசி அப்படின்னு உண்டு. கடனை அடைப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வளம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். கடனை அடைக்கணுன்னா முதல்ல எங்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? அதனால் குப்பையை தூக்கி போட்டுட்டுங்க, இருக்கிறத வச்சு பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் லாபங்களாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையிலே புதிய பாதையை நோக்கி நீங்கள் செய்வதற்கு வழிகாட்டுதலாக அமையும். இன்றைக்கு 1, 6 என்ற எண் பிள்ளையாரை வழிபடுவதும், அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக அருங்கம்புல்லை சாற்றுவதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் என்பதனாலே இதை செய்யுங்கள். இந்த நாள் இணை நாளாய் அமைட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடியாக குருவின் அருளாலே பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளிலே சந்திரனானவர் 8ஆம் இடத்தில் பயணம் செய்வதனாலே, மிதுன ராசிக்குள்ளே பயணம் செய்வதனாலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மெதுவாகத்தான் நடக்கும். தாமதம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. நீங்கள் செய்த கொஞ்சம் அடித்தோம் பிடிச்சோம் செய்யாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக செய்வது அப்படிங்கிறத இன்றைக்கி நிதானித்து செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம்
எஃபெக்டிவ் மேனரில் கொஞ்சம் மெதுவாக செய்யக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது 9ஆம் இடம் அப்படிங்கிற இடமும் கடகராசியாக இருக்கிறதுனாலே நல்லதே நடக்கப் போகிறது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசிக்குள்ளர இருக்கக்கூடிய கேதுவானவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே அடுத்தடுத்து அன்பு, பாசம், பண்பு, நேசம் இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக அமைந்திருக்கிறார். லாபத்தை பெருக்குவதற்காக அமைந்திருக்கிறார். அதனால் லாபம் உங்களுக்கு மல்டிபிள் ஆகும், கவலைப்பட வேண்டாம். அந்த லாபத்தை பெருக்குவதற்காக தான் பார்த்து கொண்டிருக்கிறது சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு சேர்ந்து மீன ராசியிலேருந்து பார்க்குறாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. 10ஆம் இடத்துக்குரியவன் 6லே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தாலும் தொழிலே உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியினாலே வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டீங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் அமையப் போகிறது. 2, 5 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் பச்சை கலர், வெளிர் பச்சை, வெளிர் சிகப்பு, இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வாராகியை வழிபடுவதனாலே உங்களுடைய பூமிகாரகனுடைய தன்மையின் உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்தனால கொஞ்சம் மனசில் கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நல்லதே தான் நடக்க போகிறதுன்னு மனசில் வச்சுக்கோங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி சந்திர யோகம் அப்படின்னு குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது நடக்கிறது. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் குரு சந்திரனும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது, கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உரியவனான உங்களுடைய சனி பகவான் ஆனது உட்கார்ந்துருக்க 4ஆம் இடத்துல இருந்தனால கொஞ்சம் சில வண்டி வாகனங்கள் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக விற்று வாங்க விஷயங்களெல்லாம் நடக்கும். ரிப்பேர்லாம் நல்லபடியாக ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்த்துருவாங்க. பயப்பட வேண்டாம். இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள் அது விஷயமாக நடக்கப் போகிறது. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். குருவினுடைய இடமாக உங்கள் விஷயத்தில் குழந்தையின் விஷயமாக பார்க்கும்போது குருவின் கடாட்சத்திலே எல்லாமே நல்லதாக நடக்கிறதுனால குருவின் பார்வையானது விருச்சிக ராசியில் விழுந்திருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளுவோம். விருச்சிக ராசியில் விழுந்தால் உங்களுடைய செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாயோட தன்மையினாலே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்க்க முடிகிறது. நீங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் இன்றைக்கு 3ஆம் இடமானது உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது கும்பராசியாக இருக்கிறது. அந்த கும்பராசிக்குரிய சனி பகவானானது அமர்ந்திருப்பதாக மீனராசியிலேருந்து உங்களுக்கு குருவை பார்த்து விடுகிறார். தன்மையின் பலனாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக அமைகிறது. 2ஆம் இடமான உங்களுக்கு சனி பகவான் பார்த்து கொண்டிருப்பது செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். சனியின் வீட்டை பார்க்கிறார். சனியின் வீட்டை செவ்வாய் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, விருத்தியை தரும் அப்படின்னு புரிந்து கொள்வோம். உங்களுக்கு வெற்றியும் வாழ்க்கையிலே மாற்றி உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களையும் கொடுப்பதற்காக தான் இன்றைய கிரகங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைந்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்காங்க. கேது அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்தானத்திலேருந்து 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்ந்ததுனால சில விதமான பண விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இன்றைய நாளிலே 7, 8 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் துர்க்கையை வழிபடுவதும், சாயங்காலம் நீங்கள் போய் ஒரு சிகப்பு கலர் பூக்கள், அரளி பூக்கள், அர்ச்சனை பூக்கள் எல்லாம் வாங்கி அவளுக்கு பரிவகை செய்வதும் உங்களுக்கு நல்லது ஒரு பலனையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் தெளிவாக அழகாக செறிந்து செய்துக்கிறீங்க. அப்படி செய்யும்போது நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அதனால் உங்களுக்கு இன்பம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் திறமை எப்போதும் வெளிப்படுவதாக அமைகிறது. உங்கள் திறமையை வெளிப்படுவது மட்டுமில்லை, மனதிலே சில குழப்பங்கள் இருந்தது, அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதனால் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் சொல்லலாம், நான் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டேன், சுபமாக இருக்குது, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, வெற்றி கொடுத்து விட்டது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டே அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவை தருவார்கள். அவர்கள் உங்களை புகழ்வார்கள். அந்த புகழ் உங்களுக்கு சில இடத்துல வெக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல சார், இதெல்லாம் நல்லதான் அப்படின்னு வச்சுடுவீங்க. உழைப்பு விருத்தியை கொடுக்கும், உழைப்பே உயர்வு என்று புரிந்து கொள்வீர்கள். அதனால் வரக்கூடிய நாட்களால் ஃபஸ்ட் கிளாஸ் டேயில் ஒரு டே இன்றைக்கின்னு எடுத்து வச்சுருவீங்க. இன்றைக்கி தொழிலாளர் தினம், நமக்கு விடுமுறை இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் தொழிலிலே நிறைய விஷயத்திலே நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு அமையும். அதனால் வாய்ப்புகளும் வெற்றிகளும் உங்களை வீடு தேடி வந்து நிற்கும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி கொண்டு நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது.
இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். இந்த நாளிலே 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும் கருநீலம், வெள்ளை போன்ற நிறங்களை பயன்படுத்துவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். ஹனுமனை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலனானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை இரட்டிப்பாக்கி மேலும் பல வளங்களும் நலங்களும் பெற வைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே திறமையோடு செய்யக்கூடியவர்கள். உங்கள் திறமைக்கு யாரும் தாழ்பாலே கிடையாது. அப்படி டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகளை செய்யக்கூடியவர்கள். செஞ்ச பிறகு யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாதவர்கள். மனதிலே சில குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குழப்பங்களை எல்லாம் கலைந்து விடுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை முதலில் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேமிலி பேர்டன் உங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்டன் பண்ணிவிடுங்க. பேசும்போது குழப்பம் இல்லாமல் பேசுங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாருக்கும் தெளிவாக புரியட்டும். அப்படி செய்தீர்களானா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக அமையும். 3ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பளிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியாஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. இன்றைக்கு நாளிலே 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது ரிஷப ராசி. அங்கே உட்கார்ந்துருக்கிறது சூரியன், குரு உட்கார்ந்துருக்கிறார். கூடவே சந்திரன் இருக்கிறார். சந்திர குரு யோகம்னு சொல்லுவாங்க. அதனால் வெற்றியை நீங்கள் வெற்றி கனியை படிக்கக்கூடிய நாளான இன்று 5ஆம் இடமான புதனானவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையப் போகிறது. இந்த நாளில் 6ஆம் இடத்துக்காரரான கடகராசிக்காரர் சந்திரனானவர் நாளுடன் இருப்பதனாலே குருவின் தன்மையினை உங்களுக்கு வாழ்க்கையிலே பலருடனே ஆதரவும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிம்ம ராசிக்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றியும் புகழும் உங்களுக்கு லைனப் பண்ணி வச்சுருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துக்கு கன்னி ராசி இருக்கும். கன்னி ராசியில் கேது அமர்ந்திருக்கிறது நல்லது. உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. துலா ராசிக்காரர் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன். அதனால் உழைத்தால் பணம் வரும் அப்படிங்கிறத தினமாக புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு உரியவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு உட்கார்ந்துருக்கிறது இடத்துல ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபம்ன்றது உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடம். கொஞ்சம் பந்து விரோதம்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் மெக்கானிசத்தில் சில ஃபெயிலியர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியமாகிறது. மற்றபடி இந்த நாளிலே நல்ல விஷயமாக நிறைய இருக்குது. 1, 8 என்ற எண்ணு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாகும். குபேர் லக்ஷ்மியை வணங்குவது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதாகவும் அமைகிறது. இன்றைய நாளிலே பச்சை கலர், நீலக்கலர் போன்ற கலர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணை கொடுக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்ட நிறத்தை கொடுப்பதாகவும் அமைகிறது. வாழ்க வளத்துடன். மீன ராசி வரும். மீன ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா மனசுக்குள்ளார ஏகப்பட்ட குழப்பங்களை வைத்திருக்கிறீர்கள். சனி பகவான், புத பகவான், குரு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் உங்களுக்கு ஒரு யோகத்தை தான் கொடுக்கிறது என்று புரிகிறது. அதனால் சில வெற்றிகளும் உங்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வெற்றி வாக்கியை செய்து கொடுக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசையை பூர்த்தி செய்து கொடுக்கிறார். 4ஆம் இடத்துக்காரரான புதனானவர் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் லக்னத்திலே உங்கள் ராசியிலே அமர்ந்து கொடுக்கிறனால அனைத்து விதமான விஷயத்தில் ஆதரவு கிடைக்கிறது. 5க்குரியவன் ஆன கடகராசிக்கான சந்திரனானவர் உங்களுடைய 3ஆம் இடத்தில் அமர்ந்தனாலே உங்களுக்கு புகழும் நல்ல விதமான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 6ஆம் இடத்துக்காரர் 2ஆம் இடத்தில் அமர்வது என்பது வெற்றியையும் எதிரிகள் ஓடச் செய்வதும் அமைகிறதாக இருக்கிறது. கன்னிராசிக்குள்ளே இருக்கிற நலமான கேது அமர்ந்திருக்கு உங்களை நேராக பார்த்து கொள்கிறான். வாழ்க்கையிலே பலவிதமான ஞானங்களும் தீர்க்கமான முடிவுகளும் எடுக்க முடிகிறது என்று புரிகிறது. 8ஆம் இடத்துக்காரரான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்தில் அமர்ந்தனாலே விருத்திகளை கொடுக்கிறது. உழைப்பினாலே பணத்தை கொடுக்கக்கூடிய மைண்ட் செட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தன்மையினாலே பார்க்கும்போது விருச்சிக ராசி உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இடமாக அமைகிறது. 9ஆம் இடத்துக்கு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விருத்தி அப்படிங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்களை செட் பண்ணிட்டு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் செய்யக்கூடியதாக அமைகிறதுனால தான் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவும் இல்லை உழைப்பின் மூலியமாகவும் நிறைய விஷயம் சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். தனுசு ராசிக்குரிய குரு பகவான் அமர்ந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கு நல்ல நல்ல சொற்களும் நல்ல நல்ல செயல்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாழ்க்கையில் ஆஃபீஸில் நல்ல ஒரு பேரை கிடைச்சிட்ருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடம் முடிந்து 11ஆம் இடம் 12ஆம் இடம்னு பார்க்கும்போது
மகர ராசி அண்ட் கும்ப ராசின்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு சனி பகவான் இவர் லக்னத்திலையும் ராசிலையும் அமர்ந்து விடுகிறார். இவர் எல்லாரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்லது. சில விஷயத்தில் குழப்பமாக இருந்தாலும் பொதுவில் பார்த்தீங்கன்னா இந்த 10, 11 அப்படிங்கிற தொடர்பெல்லாம் வந்து உங்களுக்கு லாபத்தையும் திறமையின் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவோம், அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக திறமைக்காக ஊக்குவிப்பதான தன்மைகளும் அமைகிறதுனால இன்றைய நாள் ரொம்ப இனிய நாளாக அமைப்படுது. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதாக அமையும். இன்றைக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமான ஆஞ்சநேய பெருமானை வணங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் பலவித நன்மைகளும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.